இன்றைக்கி நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அது சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர். அது பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் வேறு 1947 அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. வீரண்டி கட்டபொம்மன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க. அது எப்போ 1940 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்கிறது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க முடியும். இப்போ இது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்குது. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நூலில் ஒன்றுவான், மண்ணெண்ணெய் ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதான் பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறார் சார். ரஞ்சித் இது பற்றிட்டு எரியக்கூடாதுங்கிறக்கா தண்ணியை ஊற்றுறார். இதில் நம்ம ஒரு என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலை. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது என்ன செய்தியா? இது என்ன இதை எங்கேயோ நடந்த நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரழிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் வரணும் சார் படத்தை பார்த்து. இவர் கதையை சொல்லியிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம். அது என்னடா இங்கே இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார்? இந்த மனித ஜாதி சார், மனித ஜாதி. இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பணக்கார பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீரழிக்கிறான். சரியா சரி இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி குத்துறிய? உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்கிறேன், நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான், ஒரு பொண்ணை கற்பழித்து சீரழிக்கணும் ஒன்று தான் சார். ரெண்டு ஒன்று தான் சார். நாடக காதல் தப்புன்னு சொன்னாலே இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய மனுஷன். நல்ல வசதியாக இருக்குது, பிடிச்சி காய்கட்டா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுட்டு சரி 60 ரூபாயில் ஒரு பொண்ணை வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படியா பெரிய மனுஷனாக இருக்க முடியும்? இதை சொன்னால் இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார். அவன் மனு ஜாதி இருந்தால் போதும் சார். என்னை பற்றி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறிய? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்போல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்படின்னு சொன்னா தான் சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படி சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல அவன் சரியான டைரக்டர் சார். இந்த பொருள சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி விட்டுருங்க முதல்ல.
ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பா தப்பில்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி. இப்போ என்ன பண்ணுறிய? நம்பியார் கேரக்டர் வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றிய. அது உங்களுக்கு சரியா படுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும்? பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ 60 எடுத்துக்க, இந்த கோடை எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவன் ஒரு நாட்டாமல் இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியாக இருக்காதிய. சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதிய. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கு சயஸ்து ஜாதியோ மதத்தை மூலதனமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலதனமாக்குங்க. இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணிடுங்க, தப்பே இல்லை. காமெடி பண்ணிடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்பம் பண்ணிடுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்கே ஜாதி பார்க்குறியா? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார்கள் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளையா. அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க. அவர் பா சிதம்பரம். அவர் சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யார்? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு தமிழ் சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்ணுறியா? கட்டு அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைமிங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீ தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லு. எந்த முத்துராமலிங்கம்? அவர் கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது. யார் பாடபுத்தில் அடிச்சுட்டா போதுமா? நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கி குப்பையில் போடுங்க. அது தூக்கி போடுங்க. படிக்க வர பிள்ளைட்டெல்லாம் என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனால் பாடப்புத்தகத்தில் பசும முத்துராமலிங்க தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளியை கட் பண்ணணும், கவுண்டரை கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா? என்ன எவ்வளோ முரண்பாடு இது? யாரை ஏமாத்துறியா? படிக்கிற பிள்ளை ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாமல் இருக்கோ அன்னைத்த ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறிய? கவுண்டம்பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்குது. செட்டியில் சேர்த்துருக்கு, பிள்ளை நிறைய ஊரே இருக்குது. அது கலைக்கணும். அப்புறம் கலைச்சிக்கலாம். இப்போது இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயிங்க புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அந்த டைலாக் கூட அது விவசாயிகளை தூக்கிக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது வகுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம வந்து இவ்வளோ பேசும்ல கொஞ்சம் குறை சொல்லிடணும். ஆனால் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார். அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அது விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது. விவசாயத்தை விதைக்கிறது. அந்த படம் ஒரு உண்மையிலேயே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தா மாறி இருக்காரு.
சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சீலிஞ்சு போடுவாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல் எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால் முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.